வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. நான் உங்கள் மேக்ஸ் மதன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா லைவ் 27 தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? என்ன டாபிக்ஸான்னு கேட்டிங்கன்னா அளவியல் 2Dல இருந்து பார்க்க போகிறோங்க. வாங்க டைரெக்டாக கொஷினுக்குள்ளே போயிடலாம். நமக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. அரைவட்டத்திலிருந்து கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? அரைவட்டத்தில் அமையும் கோணம் எதுன்னு கேட்டிருக்காங்க. குறுங்கோணமா, வெறிகோணமா, நேர்கோணமா, செங்கோணமா அப்படின்றத லைவ்ல சொல்லுங்க பார்ப்போம். ரொம்பவே சிம்பிள். அரைவட்டன்றது என்ன ஷேப்ல இருக்கும்? ஒரு பவுல கவுத்தி வச்ச மாதிரி ஷேப்ல இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ எக்ஸாக்டா அதை நம்ம ஈக்குவலா ரெண்டு பார்ட்டா பிரிக்க முடியும். இந்த மாதிரி ரெண்டு பார்ட்டா பிரிக்க முடிஞ்சுன்னா அதை செங்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? செங்கோணம் அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நமக்கான இரண்டாவது கொஸ்டின் பார்த்தலாங்களா? பாருங்க, ஆன்சர் செங்கோணம் அப்படின்றது ஆன்சர். நமக்கான இரண்டாவது கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? 7 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள அரைவட்டத்தின் பரப்பளவு என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் உங்களுக்காக சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அரைவட்டத்தோட ஏரியாக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர்ட் பை 2 அப்படின்றத நமக்கான ஃபார்முலா. இதில் ஆறுங்கிறது 7 கொடுத்துட்டாங்க, அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடலாம். பையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 22/7 டிவைடட் பைல ஒரு 2 இருக்கு. ஸோ அந்த 2 போட்டுறேன். இன்ட்டு ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 7 × 7 7 ஸ்கொயர்னு எழுதினாலும் 7 × 7 எழுதினாலும் சேம் தான். ஸோ 7 கட் பண்ணிடுறேன். 2ஆல் அடிக்கிறேன். 1 2 2 11 × 2 22. பேலன்ஸ் என்ன நம்பர் இருக்கு பாருங்க? 11 × 7 இருக்கு. 2 மல்டிப்ளை பண்ணா 77ன்னு கிடைக்கும். நமக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கான ஏரியா வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர்ட்ல இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் சி அப்படின்ற இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சூப்பர், எல்லாரும் நல்லா கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் பொறுமையா சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்னை விட அதிகமா ஸ்பீடு சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நானும் கொஞ்சம் ஸ்பீடை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். நமக்கான தேர்ட் சம் பார்த்துருங்களா? நமக்கான தேர்ட் சம் என்ன கேட்டிருக்காங்க? சேம் அதே மாடல் தான். அரைவட்டத்தின் ஆரம் வந்து 28 சென்டிமீட்டர்னா பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்பதான் ஃபார்முலா பார்த்தோம். பை ஆர் ஸ்கொயர்ட் பை 2 அப்படின்றது பார்த்தோம். பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு 2 இன்ட்டு 2ங்கிறது ஃபார்முலால இருக்கு. ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 28 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ 28 × 28. 7ஆல் அடிக்கிற 1 7 7 4 × 7 28. 2ஆல் அடிக்கிற 1 2 2 2 × 2 4 அப்படின்றது கிடைக்குங்க. பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க? 22 × 2 44. 44 வந்து 28ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கான ஏரியா கிடைக்கும். ஸோ 28 நான் 4ஆல மல்டிப்ளை பண்றேன். 4 × 8 32க்கு 2 பேலன்ஸ் 3. 2 × 4 8 8 + 3 11ன்னு கிடைக்குங்க. ஸோ 44ஆல பெருக்கணும். ஒரு டிஜிட் விட்டுட்டு சேம் நம்பர் அப்படியே ரிவர்ஸ்ல எழுதிருங்க. எழுதிட்டு ஆட் பண்ணுங்க. 2 3 2 1 1232 சதுர சென்டிமீட்டர் அப்படின்ற இந்த கொஸ்டினுக்கான ஏரியாவா இருக்கு. ஓகேங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருங்களா? நமக்கான ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. ஃபோர்த் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? சேம் ரேடியஸ் கொடுத்துட்டு அரைவட்டத்தோட ரேடியஸ் வந்து 35 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அரைவட்டத்தோட பரப்பு கேட்குறாங்க. சேம் அதே ஃபார்முலா தான். 22/7 × 2 இன்ட்டு ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 35 × 35 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. 7ஆல் கட் பண்ணுறேன். 1 7 7 5 × 7 35. 1 2 2 11 × 2 22. அப்போ 11ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா 55ன்னு கிடைக்கும். ஸோ 55 35ஆல மல்டிப்ளை பண்ணால் நமக்கான ஏரியா கிடைக்கும். ஸோ 35 நான் ஃபர்ஸ்ட் 5ஆல மல்டிப்ளை பண்ணுறேன். 5 25க்கு 5 பேலன்ஸ் 2. 3 × 5 15 15 + 2 17. சேம் 5ஆல மல்டிப்ளை பண்ணும். ஏன்னா 55ன்னு கொடுத்துருக்காங்க. நான் அதே நம்பரை ரிவர்ஸில் எழுதிக்கிறேன். ரிவர்ஸில் எழுதிட்டு அப்படியே ஆட் பண்ணால் நமக்கு 55 35ஆல மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். 5 7 + 5 12க்கு 2 பேலன்ஸ் 1. 7 + 2 9 1 அப்படியே வந்துடும். 1925 சதுர சென்டிமீட்டர் அப்படின்றத இந்த கொஸ்டினுக்கான ஏரியாவா இருக்கு. ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துலாங்களா? நமக்கான 5th கொஸ்டின் பாருங்க. நமக்கான 5th கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஆரம் 28 சென்டிமீட்டர் உடைய அரைவட்டத்தின் சுற்றளவு. அரைவட்டத்தோட சுற்றளவுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டீங்கன்னா 36/7r அப்படின்றது அரைவட்டத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலா. நமக்கு டைரக்டா ஆர் கொடுத்துட்டாங்க. ஆர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 28ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 28 அப்படியே பிளேஸ் பண்ணிருங்க. இதை சிம்பிளை பண்ணிடலாங்களா? 1 7 7 4 × 7 28. ஸோ 36 வந்து 4ஆல மல்டிப்ளை பண்ணும். 6 4ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 24க்கு 4 பேலன்ஸ் 2. 4 வந்து 3ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 12 12 + 2 14. அப்போ 144 சென்டிமீட்டர் அப்படின்றத நமக்கான சுற்றளவா இருக்கு. இந்த ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது இல்லாமல் இன்னொரு ஃபார்முலா இருக்கு. என்ன சார் ஃபார்முலானா πr + 2r அப்படின்றது அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம 36/7r அப்படின்றத கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டைரக்டா ரேடியஸ் கொடுத்துட்டு அந்த 36/7rல சப்ஸ்டிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துலாங்களா? நமக்கான 6th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்மளோட 6வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? 21 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள கால்வட்ட பகுதி, அதாவது குவாட்ரண்ட் கொடுத்துட்டாங்க. குவாட்ரண்டோட ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. கால்வட்டத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா πr²/4 அப்படின்றத நமக்கான ஃபார்முலா. ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அப்படியே டைரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். பையோட வேல்யூ 22 ÷ 7.
டினாமினேட்டரில் ஒரு 4 இருக்கனால ஸோ இன்ட்டு 4 போட்டுக்கிறேன். ரேடியஸ் வந்து 21 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 21 இன்ட்டு 21 எழுதிக்கிறேன். 7ஆல் டிவைட் பண்ணுறேன். 1 7 7, 3 இன்ட்டு 7 21. 2ஆல் கட் பண்ணுறேன். 2 இன்ட்டு 2 4, 11 இன்ட்டு 2 22. 11ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 33ன்னு கிடைக்கும். அந்த 33 வந்து 21ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணும். நான் என்ன பண்ணுறேன், 21 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், 63ன்னு கிடைக்கும். அப்போ 33ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ சேம் நம்பரை ஒரு டிஜிட் விட்டுட்டு எழுதிக்கோங்க. விட்டுட்டு ஆட் பண்ணுங்கள். எழுதிட்டு ஆட் பண்ணுங்கள். 3 9 6 693 அப்படின்றது கிடச்சிருக்கு. அதை 2ஆல் டிவைட் பண்ணால் நம்மளோட ஏரியா கிடச்சிரும். 1 2 2, 3 இன்ட்டு 2 6, 4 இன்ட்டு 2 8, பேலன்ஸ் 1, 6 இன்ட்டு 2 12. அப்போ 346 அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ 346.5 அப்படின்றத ஆன்சர். 1/2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.5. ஸோ அதான் 0.5 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துலாங்களா. நமக்கான அடுத்த கொஸ்டின் 7th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, 21 சென்டிமீட்டர் ஆரமுள்ள கால்வட்ட பகுதியின் சுற்றளவு. கால்வட்ட பகுதியோட சுற்றளவு கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா 25/7 இன்ட்டு ஆர் அப்படின்றதான் ஃபார்முலா. இதே அரைவட்டத்துக்கு என்ன பார்த்தோம், 36/7 ஆர்னு பார்த்தோம். இது செமி சர்க்கிளுக்கு இது குவாட்ரண்ட் அப்படின்ற ஷேப்புக்கு. ஓகேங்களா. குவாட்ரண்ட் அப்படின்ற ஷேப்புக்கு 25/7 ஆர். ஆருக்கு பதில் என்ன போட்டலாம், 21 அப்படின்ற நம்பரை போட்டலாம். ஏன்னா ரேடியஸ் வந்து 21 கொடுத்துருக்காங்க. ஸோ 21 போட்டலாம். 1 7 7, 3 இன்ட்டு 7 21. அப்போ 25ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கான சுற்றளவு பெரிமீட்டர் அப்படின்றது கிடச்சிரும். 3 25 75 அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா. நமக்கான 8th சம் பார்த்துலாங்களா. நமக்கான 8th சம் பார்த்துலாங்க. ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான 8th சம்மில் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு வட்டக்கோண பகுதியின் வில்லின் நீளமானது. வில்லின் நீளம்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, எல் அப்படின்றது எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க, ஆரம் 6க்கு சமம் எனில் அவ்வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு. வட்டக்கோண பகுதியோட பரப்பளவு வில்லின் நீளமும் ரேடியஸும் கொடுத்துட்டாங்கன்னா ஏரியாக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா LR/2. இதில் எல்லுங்கிறது என்ன சொல்லிட்டாங்க, ஆர்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆர் இன்ட்டு ஆர், ஆர் ஸ்கொயர்னு கிடைக்கும், டிவைடட் பை 2. ஆரையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆர் ஸ்கொயர்னு கிடைக்கும். டினாமினேட்டரில் ஒரு 2 இருக்குது, அந்த 2 அப்படியே போட்டுருங்க. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, R²/2 என்பது தான் சரியான விடை. ஓகேங்களா. நமக்கான 9th கொஸ்டின் பார்த்துறாங்களா. 9th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் அப்படின்ற டாப்பிக்ல இருந்து கொடுத்துருக்காங்க. ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு. செவ்வகத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன, 2 டைம்ஸ் ஆஃப் L + B அப்படின்றதான் சுற்றளவு. இதோட வேல்யூ வந்து 60ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்க 2ஆல் அடிச்சிரு, 1 2 2, 30 × 2 60. அப்போ L + B வேல்யூ பார்த்தீங்கன்னா 30ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, செவ்வகத்தின் நீளம். நீளம்ங்கிறது எல்லுன்னு எடுத்துக்கலாம். அகலத்தினை போல் 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. பியை போல 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ L = 2B அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லுக்கு பதில் 2Bன்னு போட்டலாம். அப்போ 2B + Bயோட வேல்யூ தான் 30. 2B + B 3Bன்னு கிடைக்கும். 3Bயோட 30னா அப்போ Bயோட வேல்யூ என்ன கிடைக்கும், 1 3 3, 10 × 3 30. அப்போ Bயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10ன்னு கிடச்சிருக்கு. அது அப்படியே லென்த்தில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு எல்லோட வேல்யூ கிடச்சிரும். அப்போ 2 × 10 20 அப்படின்றத நமக்கு நீளத்தோட வேல்யூவாக கிடச்சிருக்கு. அப்போ நமக்கு ஏரியா கேட்டிருக்காங்க. ஏரியாங்கிறது என்ன, L × B அப்படின்றதா ஏரியா. எல்லுங்கிறது பார்த்தீங்கன்னா 20, பீன்றது பார்த்தீங்கன்னா 10. 2 மல்டிப்ளை பண்ணால் 200. 1 × 2 2, 2 0 இருக்குனால 2 0 அப்படியே பிளேஸ் பண்ணிடுங்க. 200 சதுர மீட்டர் என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக இருக்குது. ஓகேங்களா. நமக்கான 10th சம் பார்த்துலாங்களா. நமக்கான 10வது சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு செவ்வகத்தின் நீளத்திற்கும் அகலத்திற்கும் உள்ள வேறுபாடு, அதாவது L - B வந்து 23 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. 23ன்னு கொடுத்துருக்காங்க. அதனுடைய சுற்றளவு, அதனுடைய என்ன, எதோடைய, செவ்வகத்தோட சுற்றளவு கொடுத்துருக்காங்க. சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன, 2 டைம்ஸ் ஆஃப் L + B. அதோட வேல்யூ தான் 206 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்க 2ஆல் கட் பண்ணுறேன். 1 2 2, 103 × 2 206ன்னு கிடைக்கும். ஸோ L - B தெரியும், L + Bயும் நமக்கு தெரியும். அந்த 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். 103. இந்த 2 ஈக்குவேஷனை நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும், L + L 2Lன்னு கிடைக்கும். B - B அப்படின்றது 0வா மாறிடும். 103ஐயும் 23ஐயும் ஆட் பண்ணால் 126ன்னு கிடைக்கும். எல்லோட வேல்யூ தான் தேவை. ஸோ 2ஆல் கட் பண்ணுறேன். 1 2 2, 63 × 2 126. அப்போ எல்லோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 63. இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் ஈக்குவேஷன், அதாவது L + B = 103 அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதுலேருந்து நமக்கு B தேவை. B தேவைன்னு என்ன பண்ணலாம், 103லேருந்து 63 மைனஸ் பண்ணால் நமக்கான B கிடச்சிரும். ஏன்னா இங்கே இருக்க +L வந்து ஈக்குவல் டு சைடு வரும்போது மைனஸில் போகும். அப்போ 103லேருந்து 63 மைனஸ் பண்ணால் 40 அப்படின்றது கிடைக்குங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, செவ்வகத்தோட பரப்பு. செவ்வகத்தோட பரப்புங்கிறது ஒன்றும் இல்லை, எல்லையும் பியையும் மல்டிப்ளை பண்ணால் பரப்பளவு கிடச்சிருங்க. ஸோ எல்லையும் பியும் 63யும் 40ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2520 அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா. 2520 என்பதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக இருக்கும். நமக்கான 11th சம் பார்த்துருங்களா. நமக்கான 11th சம்மில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள்,
வில்லின் நீளம் வந்து 20 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, ஆரம் வந்து 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டு வட்டக்கோண பகுதியின் பரப்பு இந்த மாதிரி எல்லும் ஆரும் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு ஏரியாக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா LR/2 அப்படின்றத ஃபார்முலா. எல்லுங்கிறது பார்த்தீங்கன்னா 20, ஆருங்கிறது பார்த்தீங்கன்னா 6 டிவைடட் பை 2 போட்டோம்னா நமக்கு ஏரியா கிடைச்சிடும். 1 2 2 10 × 2 20. அப்போ 10யும் 6யும் மல்டிப்ளை பண்ணால் 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக இருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துலாங்களா? சேம் அதே டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஒரே ஒரு சின்ன ஹிண்ட், விட்டம் 30 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ ஆரமாக மாற்றணும்னா விட்டத்தில் பாதி தான் ஆரம், அப்போ 30ல் பாதி 15 சென்டிமீட்டர் அப்படின்றதான் நமக்கான ஆரம். வில்லி நீளம் 26, வட்டக்கோண பகுதியோட பரப்பளவு கேட்டிருக்காங்க. சிம்பிளாக 15யும் 26யும் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. டிவைட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும்? 1 2 2 13 × 2 26. அப்போ 15யும் 13யும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். 15யும் 13யும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு 195 அப்படின்றது கிடைக்குங்க. ஓகேங்களா? 195 அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக கிடைக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 195 அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? வட்டக்கோண பகுதியின் வில்லின் நீளம் எல் வந்து 15 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் R = 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, சுற்றளவு கேட்குறாங்க. வட்டக்கோண பகுதியோட செக்டாரோட ஏரியா ஆஃப் செக்டார் சுற்றளவு பெரிமீட்டர் ஆஃப் செக்டார் கேட்டிருந்தாங்கன்னா ரொம்ப சிம்பிள், L+2R அப்படின்றதான் பெரிமீட்டருக்கான ஃபார்முலாவாக இருக்கும். எல்லுங்கிறது பார்த்தீங்கன்னா 15 + 2 டைம்ஸ் ஆஃப் ஆருக்கு பதிலாக 10ன்னு போட்டலாம். அப்போ 15 + 2 × 10 20. 15யும் 10யும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 35 அப்படின்றதான் கிடைக்கும். நமக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அப்போ 35 என்பது தான் சரியான விடை. ஓகேங்களா? நமக்கான 14வது கொஸ்டின் பார்த்துலாங்களா? நமக்கான 14வது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், முக்கோணத்தின் பரப்பளவு. முக்கோணத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? ½ BH. பிங்கிறது அடிப்பக்கம், ஹச்சுங்கிறது உயரம். அப்போ எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க. ½ BH அடிப்பக்கம் இன்ட்டு உயரம், அதில் பாதியும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ ஆப்ஷன் பீன்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நமக்கான 15வது கொஸ்டின் பார்த்துருங்களா? 15வது கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு செங்கோண முக்கோணம்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா ஒரு சைடு வந்து 90 டிகிரி இருக்கும். இந்த இடத்துல தீட்டா வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அடிப்பக்கம், தீட்டாவோட அடியில் இருக்கிறது அடிப்பக்கம் 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. கர்ணம்ங்கிறது தீட்டாக்கு மேலே இருக்குது, கர்ணம் வந்து 13 கொடுத்துட்டு பரப்பளவு கேட்குறாங்க. நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணும்போது என்ன பார்ப்போம்? அடிப்பக்கத்தோட வர்க்கத்தையும் எதிர்பக்கத்தோட வர்க்கத்தையும் கூட்டினோம்னா நமக்கு கர்ணத்தோட வர்க்கம் கிடைக்கும். சிம்பிளாக கர்ணத்தோட வர்க்கம்ங்கிறது 13², அடிப்பக்கத்தோட வர்க்கம்ங்கிறது 12² ப்ளஸ் எதிர்பக்கத்தோட வர்க்கம்ங்கிறது நமக்கு தெரியாது, அதை தான் நம்ம எதிர் ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே இருக்க 12ஓட ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டென்சர் கொண்டு வந்தால் மைனஸில் வரும். 13ஓட ஸ்கொயர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 169 மைனஸ் 12ஓட ஸ்கொயர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 144 ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு தேவை. ஓகேங்களா? அப்போ இங்கே இருக்க ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டென்சர் வரும்போது ரூட்டாக மாறும். அப்போ இந்த ஒரு ஸ்கொயர் விட்டுட்டு இங்கே ரூட்டு போட்டுறேன். 169லேருந்து 144 மைனஸ் பண்ணால் 25ன்னு கிடைக்கும். √25ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5. அப்போ ஆப்போசிட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டோட எதிர்பக்கத்தோட மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 5. நமக்கு ட்ரையாங்கிளுக்கான ஃபார்முலா என்ன? ½ BH. ½ இன்ட்டு பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 12, ஹச்சோட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் 5, ஏன்னா இதுதான் ஹச்சு, இது பேஸ். ஓகேங்களா? அப்போ டிவைட் பண்ணிடலாம். 1 2 2 6 × 2 12. அப்போ 6 5 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 30ன்னு கிடைக்கும். ஸோ 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சார் எனக்கு மேக்ஸில் டவுட் இருக்குது சார், ரீசனிங்கில் டவுட் இருக்குது சார், எப்படி சார் நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து உங்களோட டவுட்டை வந்து சென்ட் பண்ணி வைங்க. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம சென்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 7339691304 அப்படின்றதான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர். ஸோ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பருக்கு உங்களோட டவுட்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுங்கள். சார் வேமா போயிட்டீங்க, இது கொஞ்சம் பொறுமையாக சொல்லுங்கள் அப்படின்னாலும் நீங்கள் இந்த பிக்சரை வந்து சென்ட் பண்ணுவீங்க. எந்த கொஸ்டினோ அந்த கொஸ்டினை வந்து சென்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம சென்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? நமக்கான 16th சம் 16வது சம் போயிடலாங்களா? என்ன கேட்டிருக்காங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் லார்ஜர் ஏரியா? பின்வருவனவற்றில் பரப்பளவில் பெரியது எதுன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் கண்ணை மூடிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, எங்கே சமபக்க முக்கோணம் இருக்கோ அதோட ஏரியா தான் நமக்கு பிக்கராக இருக்கும். ஸோ நீங்கள் சால்வ் பண்ணவே தேவையில்லை, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிக்கர் ஏரியான்னு ட்ரையாங்கலில் கேட்டாங்கனாலே, முக்கோணத்தில் அதிகப்படியான பரப்பளவு எதுக்கு இருக்குன்னு கேட்டாங்கனாலே சமபக்க முக்கோணத்துக்கு தான் இருக்கும் அப்படின்றத நீங்கள் கண்ணை மூடிட்டு போட்டலாம். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி என்பதுதான் சரியான விடை. நீங்கள் சால்வ் பண்ணணுமே அவசியம் இல்லை, ஓப்பன் டாக்காக தான் சொல்கிறேன். சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவு தான் மற்ற ட்ரையாங்கிளை விட இருக்கிற பரப்பளவை விட அதிகமாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சேம் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தாலும் அதே ஆன்சர் தான் கிடைக்கும். நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன், இதை ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கான 17வது கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு முக்கோணத்தின் பக்களவு 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவுன்னு கேட்டிருக்காங்க. எப்பயுமே சின்ன 2 அளவுகளை கூட்டும் போது
பெரிய அளவை விட கிரேட்டர் தானே இருந்துச்சுன்னா நம்மளால ட்ரையாங்கிளை கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? சின்ன 2 அளவுங்கிறது 3, 4 இந்த 2த்த கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 7ன்னு கிடைக்கும். அது பெரிய அளவை விட பெரிய அளவை விட நமக்கு அதிகமான நம்பரா கிடைக்கணும் கூட்டும்போது. இந்த மாதிரி கூட்டும்போது கிடைச்சிச்சுன்னா நமக்கு ட்ரையாங்கிளை கிரியேட் பண்ண முடியும். அப்போ அந்த சின்ன அளவுகள் தான் நமக்கான ட்ரையாங்கிளோட பேஸு ஹைட்டாக இருக்க முடியும். ஓகேங்களா? b இன்ட்டு ஹச்சுங்கிறது 3, 4 அப்படின்னு இருக்க முடியும். அப்போ நமக்கு டைரெக்டாக half bhலேயே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாமே. half இன்ட்டு பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3, ஹச்சோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4. 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 1 2 சார் 2 2 சார். அப்போ 3 இன்ட்டு 2 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பெரிய ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஹெரான் ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணியிருப்பாங்க. s இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. அது தேவையே இல்லை. அப்படி பார்த்தாலும் நமக்கு 6 சென்டிமீட்டர் தான் ஆன்சர் வருது. சின்ன 2 அளவுகளை பிஹெச்னு வச்சு half bhலேயே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. பியோட வேல்யூ 3, ஹச்சோட வேல்யூ 4. அதில் பாதி எடுத்துக்கணும் நம்ம. ஒரு 2 2 2 இன்ட்டு 2 4. அப்போ 3யும் 2 மல்டிப்ளை பண்ணால் 6 சென்டிமீட்டர் தான் கிடைக்குது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர் என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நமக்கான 18வது சம் பார்த்துறாங்களா? நமக்கான 18வது சம்மில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. 180 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு. சமபக்க முக்கோணங்கிறனா நமக்கு 3 சைடுமே சேமா இருக்கும். அப்போ இந்த ஷேப்பை சுற்றி வந்தால் நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்திருக்கும்? 3 டிஸ்டன்ஸ் வந்திருக்கும். இதோட வேல்யூ தான் 180ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏரியா கேட்டிருக்காங்க. சமபக்க முக்கோணத்தோட ஏரியாக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா √3a²/4 அப்படின்றத நமக்கான ஃபார்முலா. இதுலேருந்து நமக்கு என்ன தேவை? a அப்படின்ற வேலை தேவை. ஸோ 3ஆல் கட் பண்ணுறேன். ஒரு 3 3 60 இன்ட்டு 3 180. அப்படியே இந்த 60 கொண்டு வந்து ஏக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். பண்ணும்போது என்ன கிடைக்கும்? √3/4 இன்ட்டு 60 இன்ட்டு 60ன்னு கிடைக்கும். 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 2 இன்ட்டு 2 4, 30 இன்ட்டு 2 60. ஒரு 2 2 30 இன்ட்டு 2 60. 30 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 900 அப்படின்னு கிடைக்கும். √3யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.732. இந்த 900ஐயும் 1.732ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்க. சிம்பிளாக 9ஆல் மல்டிப்ளை பண்ணிங்களேன். 9 இன்ட்டு 2 18 8 பேலன்ஸ் 1. 9 இன்ட்டு 3 27, 27 + 1 28 8 பேலன்ஸ் 2. 9 இன்ட்டு 7 63, 63 + 2 65க்கு 5 பேலன்ஸ் 6. 1 இன்ட்டு 9 9, 9 + 6 15 அப்படின்னு கிடைக்கும். இங்கே பாருங்க 2 0 தள்ளி புள்ளி வச்சா வேல்யூ முடிஞ்சுங்க. ஏன்னா 2 0க்கு பதிலாக ஒரே ஒரு 0 மட்டும் விட்டுருங்க. ஏன்னா இங்கே 2 0 இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்குது. மல்டிப்ளை பண்ணுறப்போ 2 0 சேர்த்து விட்டுருங்க. 2 0 சேர்த்தா பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்குது. அப்போ 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருங்க. 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 1558.8 அப்படின்றதான் ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் பி அப்படின்றதான் ஆன்சர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்ஷன் பி அப்படின்றதான் ஆன்சர். ஓகேங்களா? பாருங்கள் 1558.8 அப்படின்றது அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நமக்கான 19வது சம்மில் பாருங்கள். சேம் சமபக்க முக்கோணம், அதாவது அசமபக்க முக்கோணம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸ்கேலின் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு அதோட பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. 8 10 6ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் சின்ன அளவுகள்ன்றது 6 சென்டிமீட்டரும் 8 சென்டிமீட்டரும் தான் சின்ன அளவு. அதில் பெரிய அளவுங்கிறது பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர். அப்போ சின்ன 2 அளவுகளை கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 14 அப்படின்னு கிடைக்கும். அந்த 14 அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க சைடோட அதிகமான பக்கத்தை விட கிரேட்டர் தானே இருக்கணும். ஓகேங்களா? 2 சின்ன சைடை கூட்டும் போது பெரிய நம்பர் இருக்கணும். எப்போ? அந்த ஷேப்பில் கொடுத்துருக்க 3வது அளவை விட பெருசாக இருக்கணும். பெருசாக இருந்தால் தான் நம்மளால் ட்ரையாங்கிளை கிரியேட் பண்ண முடியும். அப்போ சின்ன அளவுகளை பேஸ் இன்ட்டு ஹைட்டுன்னு எடுத்துக்கலாம். பி அப்படின்றது 8, ஹச் அப்படின்றது 6. ட்ரையாங்கிளோட ஏரியாக்கான ஃபார்முலா என்ன? half bh. half இன்ட்டு பிங்கிறது 8ன்னு சொன்னோம், ஹச்சுங்கிறது 6ன்னு சொன்னோம். 2ஆல் அடிக்கிற ஒரு 2 2 3 இன்ட்டு 2 6. அப்போ 8ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கான ஏரியா கிடைச்சிரும் 24 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். பாருங்கள், அவங்க ஹெரான் ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருப்பாங்க. சேம் 24 தான் வரப்போகுது. நம்ம கான்செப்டை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட லைவோட கடைசி சம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோண வடிவத்தில் உள்ள தோட்டத்தின் பரப்பளவு, அதாவது ஏரியாக்கான ஃபார்முலா என்ன? half bh. இதோட வேல்யூ வந்து 800 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. அதோட உயரம் கொடுத்துருக்காங்க. உயரம்ங்கிறது 40 மீட்டர்னு கொடுத்துட்டு அடி உயரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். இங்கே இருக்க 2 வந்து ஈக்குவல் டர்ன்ஸ் எடுக்கும்போது மல்டிப்ளிகேஷனில் போகும். அப்போ 800 இன்ட்டு 2. இங்கே இருக்க மல்டிப்ளிகேஷனில் இருக்க ஹச்ன்றது டிவிஷனில் வரும். ஹச்சோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 40. இதை டிவைட் பண்ணால் நமக்கு பேஸ் தெரிஞ்சிருங்க. ஒரு 2 2 20 இன்ட்டு 2 40. ஒரு 0க்கு ஒரு 0 கட்டு. ஒரு 2 2 40 இன்ட்டு 2 80. அப்போ 40 மீட்டர் தான் அதோட பேஸாக இருக்கும். பி அப்படின்றது பார்த்தீங்கன்னா 40 மீட்டர் என்பது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சேம் ப்ரொசீஜர் படி தான் அவங்களும் சால்வ் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே சிம்பிள் தான். 40 என்பது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க இன்னைக்கு கூட லைவோட டிஸ்கஷன். ரொம்பவே சிம்பிள் தான்.
எவ்வளோ நிமிஷத்தில் சால்வ் பண்ணியிருக்கோம் பாருங்கள், 20 நிமிஷத்தில் 20 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம். இதே வேகத்தில் நம்ம எல்லாருமே சால்வ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளால் 25க்கு 25 போட முடியுங்க. 25 நிமிஷத்தில் நம்ம 25 கொஸ்டினை போட்டோம்னா 25 நிமிஷத்தில் 25 கொஸ்டின் போட்டால் நம்மளால் கண்டிப்பாக போஸ்டிங்கை அடிக்க முடியுங்க. சொல்லி அடிக்கலாம், ஓகேங்களா? போஸ்டிங் வந்து சொல்லி அடித்து நீங்களும் அரசு அதிகாரியாக மாறுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு லைவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.